உலகமெங்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது மத்தேயு 4:4 சொல்லப்பட்டதை நாம் ஞாபகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாம்சம் நமக்காக இரத்தம் சிந்தவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக இரத்தம் சிந்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் நாம் கடனாளிகளே தவிர மாம்சத்துக்கு அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, அதற்கு நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். மாம்சத்துக்கு நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டிய அவசரமில்லை. மாம்சம் சிலுவையில் நமக்காக தன்னை பலியாக கொடுக்கவில்லை, இரத்தம் சிந்தவில்லை. அப்படி கொடுத்தாலும் தேவன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறின் நிறங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்
உட்பட்டவர்களிடத்தில் அந்த பாவம் மறுபடியும் செயற்படத் தொடங்கி விசுவாசியை ஆக்கிரமித்து அவனை மறுபடியும் ஆளுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அதனால் வேதனைப்பட்ட அதே மாதிரியான அனுபவத்தினால் வேதனைப்பட்ட பவுலப்போஸ்தலர் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மாம்சத்தில் செயற்பட தொடங்கினதுனால அந்த பாவம் அவரில் செயற்பட தொடங்கி அவருக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்ததன் நிமித்தமே 7:24 ரோமர் 7:24 அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரியான அனுபவத்தோடு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் விசுவாசிய மாம்சம் வஞ்சிக்கிறதுன்ற உண்மையை நாம் மாம்சம் ஒரு உதவியும் நமக்கு செய்கிறதில்லை. மாம்சம் விசுவாசிய வஞ்சிக்கிறதே அதனுடைய முழு நோக்கம் என்பதை நான் அறிந்திருக்க வேணும். அப்போ விசுவாசிய மாம்சம் வஞ்சிக்கிறபடியாலும் மறுபடியும் அந்த பாவத்துக்கு அடிமைகளாக்குவதனாலும் மாம்சத்தின் கிரியைகளை மறுபடியும் இயங்குவதனாலும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ மாம்சம் விசுவாசியை வஞ்சிக்கிறது, மாம்சம் அந்த பாவத்துக்கு விசுவாசிகளை அடிமைகள் ஆக்குகிறது. அதனால் மாம்சத்தின் கிரியைகள் விசுவாசியில் இயங்குகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்சம் விசுவாசிகளுக்கு தீங்கே செய்கிறது. மாம்சம் ஒரு பொழுதும் நன்மை செய்கிறது இல்லை, தீங்கையே விசுவாசிகளுக்கு செய்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இறுதியில் அவன் மாம்சத்தில் அந்த விசுவாசி பிழைத்திருப்பானாய் இருந்தால் அவனை நரகத்துக்கு மாம்சம் அனுப்புகிறது என்ற உண்மையையும் ஒவ்வொரு விசுவாசிகள் இறுதியில் அவனை நரகத்துக்கு அனுப்புகிறதென்ற உண்மையை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டும். ஆகையால் நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சம் நமக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை, மாம்சம் தீமையே செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மாம்சத்துக்கு நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உறுதியாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் மற்றொரு கிறிஸ்தவனுக்கு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு கிறிஸ்தவன் மற்றொரு கிறிஸ்தவனுக்கு அன்பை தவிர வேறொன்றுக்கும் கடனாளி அல்ல. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் போதகர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், மற்றும் பல கிறிஸ்தவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் வேத வார்த்தையின்படி ஒரு கிறிஸ்தவன் மற்றொரு கிறிஸ்தவனுக்கு அன்பை தவிர வேறொன்றுக்கும் கடனாளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 13:8 அவர் சொல்லியிருக்கிறத பார்ப்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ அன்பு கூறுகிற ஒரே ஒரு கடனை தவிர வேறு எந்த கடனும் ஒருவனுக்கும் செலுத்த வேண்டியதில்லை. எவன் அன்பு
கூறுகிறானோ அவன் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறான் என்று சொல்லி ரோமர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியம் மத தலைவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேத வாக்கியம் மத தலைவர்கள் ஏற்படுத்தும் எந்த மத கட்டளைகளுக்கும் கிறிஸ்தவர்கள் கட்டுப்பட வேண்டியதில்லை என்பதை நிரூபிக்கிறது. அப்போ சுருக்கமாக மதத்தை பின்பற்றுகிற போதகர்கள் பல்வேறு விதமான கட்டளைகளையும் பல்வேறு விதமான பிரமாணங்களையும் உருவாக்குகிறார்கள். அதற்கு கிறிஸ்தவன் கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்பதை ரோமர் 13:8 நிரூபிக்கிறது. அப்போ மத கட்டளைகள் யாவும் மாம்சத்தினாலே ஏவப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறதே தவிர அவைகள் ஆவியினால் ஏவப்படுவதில்லை. இந்த மத தலைவர்களுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த வழியிலும் கடனாளிகள் அல்ல. இஸ்ரவேலிய மத தலைவர்கள் தங்களால் இயன்ற அளவு கிறிஸ்துவ தங்களுடைய வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அவர் ஒரு பொழுதும் அவர்களுடைய வழியை பின்பற்றவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் பற்றி கலாத்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அது என்னென்று சொன்னால் கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் ரட்சிக்கப்பட முந்தி அது நம்முடைய வழியாக இருந்தது. என்ன வழி? அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு இருந்தோம். ஆனால் மறுபடியும் அப்போ கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:1 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்கே சதாகாலமும் கடனாளிகளாக இருக்கிறோம். அவரே நம்முடைய பாவத்துக்காக சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தவர் அவரே நம்முடைய விசுவாசத்தின் ஒருமித்த நோக்காக இருக்க வேண்டும். அவர் சிலுவையில் நிறைவேற்றியதே நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோளாக இருக்கிறது. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய விசுவாசத்தின் ஒருமித்த நோக்காக இருக்கிறார். அவர் சிலுவையில் நிறைவேற்றியதே நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோளாக இருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வல்லமையின் ஆதாரமாக வல்லமையின் ஆதாரமாக இருக்கிறார். இவைகளின் நிமித்தமே ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க மாம்ச சுபாவத்தையும் பாவ சுபாவத்தையும் உயிர்ப்பித்து மாம்சத்தின் கிரியைகளினால் கிறிஸ்தவர்களை ஆக்கிரமித்து அவர்களை சிதறடிக்கிறது. அப்போ மாம்சம் என்ன செய்கிறது என்று கேட்டால் மாம்ச சுபாவத்தையும் பாவ சுபாவத்தையும் உயிர்ப்பித்து மாம்சத்தின் கிரியைகளினால கிறிஸ்தவர்கள்
அவர்களை ஆக்கிரமித்து அவர்களை சிதறடிக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. எந்த விதத்திலும் நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஜீவகாலம் எல்லாம் கிறிஸ்துவுக்கே கடனாளிகளாக இருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அவரே நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலை தந்தார். அவரே நமக்காக சிலுவைக்கு சென்றார். அவரே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவினார். பாவத்தை நிவர்த்தி செய்தார். பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம விலக்கினார். நித்திய ஜீவனை நமக்கு உறுதிப்படுத்தினார். அவருக்கே நாம் ஜீவகாலம் எல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் செலுத்த வேண்டிய கடன் என்ன என்பதனை பற்றியும் யாருக்கு நாம் கடனாளிகள் என்பது பற்றியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அவன் அதனை அறிந்திருக்க வேண்டியவனாக இருக்கிறான். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக யாருக்கு நாம் கடனாளிகள் என்றதை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்தில் தேவனை அறியாத ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடனாளியாக இருக்கிறான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்தில் தேவனை அறியாத ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடனாளியாக இருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவத்தின் கடன்களை கல்வாரி சிலுவையில் நம் சார்பில் தேவனுக்கு செலுத்தினார் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அந்த கடன்கள் தேவனுக்கே நாம் கொடுக்க வேண்டியது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கே நம்முடைய பாவத்தின் கடன்களை செலுத்தினார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால் அந்த கடன்களை ஒரு பொழுதும் செலுத்த முடியாமல் போனதனாலேயே அவர் செலுத்த வேண்டியதாயிற்று. அவர் அதனை முற்றுமுழுதுமாக நம் சார்பில் செலுத்தினார். அப்போ சில கிறிஸ்தவர்கள் தப்பான அபிப்பிராயத்தோடையவர்களாக இருக்கிறார்கள். சாத்தானுக்கு கடனை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். சாத்தானுக்கு எந்த கடனும் நாம் கொடுக்க வேண்டியதில்லை. தேவாதி தேவனுக்கே நாம் கடன்களை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. நம்மால முடியாமல் போனபடியாக தேவாதி தேவனே மனுஷனாக எங்களுக்காக இறங்கி வந்து அந்த கடன்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால செலுத்தினார் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டும். சாத்தானுக்கு ஒரு கடனும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனபடியால் அந்த சிந்தனையிலிருந்து உடனடியாக விடுதலையாக வேண்டும். ஆனாலும் விசுவாசிகளாகிய நாம் மனித குலத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடன் நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு விசுவாசியும் மனித குலத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் நிச்சயமாக உண்டு. இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 1:14-16 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் ஒவ்வொரு தரம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கிரேக்கரும் மற்ற அந்நியர்களும் ஞானிகளுக்கும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ரோமர் 1:14-16, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்
விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என கூறியிருந்தார். அப்போ ரோமர் 1:14-18 யாருக்கு நாம் கடனாளிகளாக இருக்க வேணும் என்பது ரோமர் 1:14-16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கடனை மனித குலத்திற்கு செலுத்துவதற்கு முதல் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நாம் கடனை செலுத்த வேண்டியது யாருக்கு? மனித குலத்துக்கு. அப்போ மனித குலத்திற்கு செலுத்துவதற்கு முதல் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய அபிஷேகத்தினால் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அப்போ ஆவியினால் நடத்தப்படாமல் நாம் இந்த உலகத்துக்கு கடனை செலுத்த இயலாது. மனித குலத்தின் கடனை ஒரு பொழுதும் செலுத்த இயலாது. அப்போ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினுடைய அபிஷேகமா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்பட்டால் ஒழிய மனித குலத்தின் கடனை ஒரு பொழுதும் செலுத்த முடியாது. நம்முடைய பாத்திரம் முதலில் நிரப்பப்பட்டால் மட்டுமே மற்றவர்களுடைய பாத்திரத்தை நிரப்ப முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய பாத்திரம் முதலில் நிரப்பப்பட்டால் மட்டுமே மற்றவர்களுடைய பாத்திரத்தை நாம் நிரப்ப முடியும். ஆனாலும் அது பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலேயே தங்கி இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 12:7 இருந்து 11 வரையும் சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், முதலில் நம்முடைய பாத்திரம் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய பாத்திரம் நிரப்பப்பட்டால் தான் மற்றவர்களுடைய பாத்திரத்தையும் நான் நிரப்ப முடியும். ஆனால் நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நாம் நம்முடைய எந்த திறமையினாலும் நம்முடைய எந்த பலத்தினாலும் மற்றவர்களுடைய பாத்திரத்தை நிரப்ப முடியாது. அது பரிசுத்த ஆவியானவராலேயே நடத்தப்பட வேண்டும் என்பதை 1 கொரிந்தியர் 12:7-11 சொல்லப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக சில போதகர்கள் என்ன மாதிரி என்றால் அபிஷேகத்தை வியாபாரம் செய்கிறார்கள். அதாவது $100 அபிஷேகம், $200 அபிஷேகம், $500 அபிஷேகம், $1000 என்றால் தனிமையில் நீங்கள் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி
தொலைக்காட்சிகள் மூலமாக வியாபாரம் செய்கிறதை நாம் கண்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியினால் செய்யப்பட வேண்டிய விஷயத்தை ஒரு மனுஷனால் கொடுக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மிடத்தில் இருக்கிற ஏதனாலும் மற்ற எந்த பாத்திரத்தை நிரப்ப முடியாது. அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேணும் என்பதையும், யாராவது அப்படி நிரப்புவார்களாய் இருந்தால் அது சத்தியம் அல்ல, அவர்கள் சத்தியத்தை போதிக்கவில்லை, அவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே நம்ம வழி நடத்த வேண்டும். ஆவியில பிறந்து ஆவியில நடக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆவியில கொண்டு போகப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவியில நடக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவரே அதை நடைமுறைப்படுத்துகிறார். அப்படி அவர் நடைமுறைப்படுத்துகிறதற்கு தேவையானது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதனால் தான் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கைக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அலுவலை செய்து முடிப்பார். மனுஷனால் ஒன்றையுமே செய்ய முடியாத என்ற உண்மையை மனுஷன் அறியும் தனையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவனில் தங்கி இருக்க போவது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால் யாருக்கும் அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அதனை நடப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படாமல் நாம் எந்த ஊழியமும் செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தான் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசாவிட்டால் அவன் ஊழியத்துக்கு தேவனால தயார் பண்ணப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் அல்ல, ஏராளமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் தாங்கள் பரிசுத்த ஆவியினால், நாங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்திருக்கிறார், நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சில கிறிஸ்தவ மார்க்கங்கள் இந்த விதமான வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளினால் தங்களை அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். நாம் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது, அப்போ நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை ஒருவன் பேசவில்லை என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை, அவன் ஊழியத்துக்கு தயார் பண்ணப்படவில்லை. அப்போ இந்த அனுபவம் இல்லாமல் ஊழியத்தில் ஈடுபட்டால் அவன் மாம்சத்துக்கே ஊழியம் செய்கிறான், அவன் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றவில்லை. அப்போஸ்தலர் 1:4-5, அப்போஸ்தலர் 2:4 இதை தெளிவாக கூறுகிறது. அவன் உலகத்துக்கு கடனை செலுத்தவில்லை. துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவ உலகம் மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறதே தவிர தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. அப்போ தேவனால கட்டளையிடப்பட்டதை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் தாம் தேவனுக்காக ஊழியம் செய்கிறதாக அநேகமான ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்துக்கே ஊழியம் செய்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.